16க்கு 12 மெஷர்மெண்ட்ல ஸ்பேசியஸான போர்ட்டிகோ, 10க்கு 16 மெஷர்மெண்ட்ல சூப்பரான லிவிங் ஹால், 10க்கு 10 மெஷர்மெண்ட்ல ஸ்பேசியஸான கிச்சன், 10க்கு 11ல ஒரு பெட்ரூம், 10க்கு 16ல ஒரு பெட்ரூம், ரெண்டுமே அட்டாச்சு டாய்லெட்டோட இன்னைக்கு ஒரு சூப்பரான 2BHK வீடு பார்க்க வந்திருக்கிறோங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஒரு அட்டகாசமான 2BHK வீடு பார்க்க வந்திருக்கிறேங்க. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா 2.7 சென்ஸுங்க, 26க்கு 45 அப்படின்ற மெஷர்மெண்ட் வந்து இந்த வீடு வந்து அமைச்சிருக்காங்க. சவுத் ஃபேசிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோர் வச்சு இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே என்ட்ரும் போதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஃப்ரண்ட் எலிவேஷனோட இந்த வீடு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான ஸ்லோப்பில் ரேம்ப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. எம்எஸ் மெட்டீரியலில் கேட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியாலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இபி கனெக்ஷன்லேருந்து எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைட்லேயே வந்துட்டு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் துடியலூர் பக்கத்தில் மணிகாரம்பாளையம் அப்படின்ற லொக்கேஷனில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இந்த வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடுங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்குதுங்க. இந்த வீட்டோட போர்ட்டிகோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 10 feet வரைக்கும் வால் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. அது போக வெல்கமிங் என்ட்ரன்ஸ்க்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து புத்தா ஸ்டாச்சு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாலி ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை சுற்றியுமே வந்து நல்ல ஒரு ஷெட் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக வந்துட்டு போயிட்டு வர அளவுக்கு தான் வந்து இந்த ஷெட் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ போர்வெல் சம்ப் எல்லாமே வந்து வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க. வாஷிங் மிஷின் ப்ரைவேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்லெட் அவுட்லெட் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அது போக வந்துட்டு க்ளோஸ்ட் ஏரியா அப்படிங்கிறனால இங்கே தாராளமாக வந்து அங்கேயே வந்து மிஷின் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டை வந்துட்டுங்க நல்ல ஒரு ஸ்பேசிஸாக தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே வந்ததுமே கார் பார்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா 16க்கு 12 அப்படின்ற மெஷர்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க. ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் ஒயிட் கலரில் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே என்ட்ராகும் போது நமக்கு வந்து மெயின் டோர் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸுக்கு வந்து கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க பிளாக் கலர். ஒரு சூப்பரான டிசைனில் ஃப்ரெஞ்ச் டைப்பில் மெயின் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க டீ கூட்டில். ஸோ வீட்டுக்குள்ளே வந்துட்டுங்க வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஹால் 10க்கு 16 மெஷர்மெண்ட்லாம் அமைச்சிருக்காங்க. ஸோ வீட்டோட சவுத் ஃபேசிங் வாலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் வர இடத்துல. ஸோ அதிலே பார்த்திங்க அப்படின்னா ஷோகேஸுமே வந்து லெஃப்ட் சைடு வந்து நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு யூனிக்கான கலர் பேட்டர்னில் வந்துட்டு நமக்கு வந்து டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷோகேஸ் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 10 feetலேருந்து கீழே வரைக்குமே வந்து அமைச்சு கொடுத்துருக்குது. இன்னுமே வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹேங்கிங் லைட்டோட பூஜா யூனிட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. சீலிங் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜிப்சம் போர்டில் வந்துட்டு நமக்கு ப்ரொஜெக்ஷன் கொடுத்து அதிலே வந்து ஸ்ட்ரிப் லைட்ஸ் ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹால் ஏரியாவில் டைல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த வீடு ஃபுல்லாகவே ஃப்ளோரிங் டைல்ஸ் 2x4 மெஷர்மெண்ட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட கிச்சன் பார்த்துட்டு இருக்கிறோங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் 10க்கு 10 மெஷர்மெண்ட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு மாடலர் கிச்சன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 10 feet வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க, வெட்டிபி டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டேபிள் டாப்க்கு வந்துட்டு கிரானைட் வந்து லே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிங்க்குமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேஸ் யூனிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டைலோட கலர் பேட்டர்னுக்கு வர மாதிரியே வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பேஸ் இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குதுங்க திங்ஸ் வைக்கிறதுக்கு. கிச்சனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிட்ஸ் பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 11க்கு 10 மெஷர்மெண்ட்டில் இந்த பெட்ரூம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 3x4ல் ஒரு UPVC விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக லாஃப்ட் ஏரியாவில் கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக கடப்பா செல்ஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அட்டாச்சு டாய்லெட்டுமே வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 5க்கு 7 மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. 10 feet வரைக்கும் வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் இந்த அட்டாச்சு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த டாய்லெட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஷவர் கனெக்ஷன், வாஷ் பேஷன் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஃபிட்டிங்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. PVC டோர் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிச்சன்லேருந்து ஹால்லேருந்து எல்லா ரூம்ஸுமே வந்துட்டு நல்ல ஒரு காம்பேக்டாக வந்துட்டு ரூம்ஸு மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இது வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம்ங்க. 10க்கு 16 மெஷர்மெண்ட்டுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபால் சீலிங் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க, ப்ரொஜெக்ஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதிலே பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் மெட்டாலிக் பெயிண்ட்டுமே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. இன்னுமே ரொம்ப யூனிக்காக இருக்குதுங்க. இந்த பெட்ரூம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. ஸோ வீட்டோட கலர் பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எலிவேஷனோட கலர் பேட்டர்ன் தான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வீடு ஃபுல்லாகவே வந்துட்டு. ஸோ இது வீட்டோட அட்டாச்சு டாய்லெட்டுங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 5க்கு 7 மெஷர்மெண்ட், 10 feet வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அது போக வாஷ் பேஷன் உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்துட்டு இப்போ கிளாசெட் வந்துடுதுங்க. ஸோ கலர் பேட்டர்ன் பற்றி பேசிகிட்டு இருந்தேங்க. ஸோ வீட்டோட எலிவேஷனோட கலர் பேட்டர்ன் ஏற்ற மாதிரி தான் வந்து நமக்கு வந்து வீட்டோட இன்டீரியர் பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணாமல் ரொம்ப நீட்டாக ரொம்ப லிமிட்டட் கலர்ஸ் யூஸ் பண்ணி டிசைன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிறைய வீடு வந்து நம்ம வந்து விசிட் பண்ணுறோம். ஸ்பெஷலாக இந்த வீடு வந்து உள்ளே வந்ததுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்ததுங்க. என்னென்னா கசன்னு பெயிண்டிங்ஸ் பண்ணாமல் லைட்டிங்ஸ் கொடுக்காம வீட்டுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் வந்துட்டு இந்த வீட்டில் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வீட்டோட அவுட்டர் டாய்லெட்டுங்க. 5க்கு 4 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. வீட்டோட ஸ்டேர்கேஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அவுட்டர் சைடில் அமைஞ்சிருக்குதுங்க. ஓப்பன் ஸ்டேர்கேஸ் ஏரியாங்க. இது வந்து ஸ்டெப்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஸ்டீலில் வந்து ஹேண்ட் ரைல் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வீட்டோட ஓப்பன் டெரேஸ் ஏரியாங்க. நீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர் எக்ஸ்டென்ஷனுக்காக நமக்கு பில்லர்ஸ் எல்லாமே வந்து டம்மி காங்கிரீட் போட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1000 லிட்டரில் 2 ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா 2.7 சென்ட் லேண்ட் ஏரியா. நீங்கள் டோட்டலாக 1000 சதுரடி பில்டப் ஏரியாவில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. துடிலூர் மணியாரம்பாளையத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. இதனுடைய பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 56.5 lakhs வருதுங்க. நெகோசியபிள் ப்ரைஸுங்க. உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் விசிட் பண்ணுங்கள். கோயம்புத்தூரில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ரெடி டு மூவ் வீடு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவோட லிங்க் வந்து ஷேர் பண்ணி வைங்க. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான சூப்பரான வீடியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வருங்க. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.